வீட்ல யாருமா? யாருங்க? மா சிலிண்டர் வந்திருக்குமா? ஆ அண்ணே, இத கொஞ்சம் தூக்கி உள்ள வச்சிடுறீங்களா? சாரிமா, கோச்சுக்காத. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இன்னும் நிறைய வீட்டுக்கு போட வேண்டியது இருக்கு. ஒரு வீட்ல வேற போன் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க. போடலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி பரவாயில்ல. கொடுங்கம்மா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. என்ன வெயிட், என்னால தூக்கவே முடியலையே. ஏய், என்னடி இவ பெரிய நடிகையா இருப்பா போல இருக்கே. நேத்து என்னடானா நெல்லு மூட்டை ஆளுங்க எல்லாத்தையும் ஒரே கையில தூக்கி அப்படியே வீசினா, இப்ப என்னடானா சிலிண்டர் தூக்க முடியல நமக்கே ஷாக் கொடுக்கறா. என்னடி இது, எது நம்புறதுன்னே தெரியலடி. உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பயமா வேற இருக்கு. நான் வேற ஊர்ல இருந்து வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். அண்ணே. என்னம்மா, சிலிண்டர் தூக்கணுமா? ஆமா செந்தில் அண்ணே, கொஞ்சம் உள்ள தூக்கி வைங்களே. சரிங்கம்மா. அண்ணே பாத்தனே. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இப்பதான் ஒரு பெரிய நடிப்பை பார்த்தேன். நடிப்பா? என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு இப்பதான் சிலிண்டர் வந்துச்சு. அத வெண்ணிலா வேலைக்காரனை வச்சு தூக்கிட்டு போறா. அததான் பாத்துட்டு இருந்தோம். ஏய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடி? தேவையில்லாம ஏதாவது உளறிட்டே இருப்பீங்களா? வெண்ணிலா, வெண்ணிலா. வீட்டுக்குள்ள வரும்போதே வெண்ணிலா வெண்ணிலான்னு மந்திரம் போட்டுக்கிட்டே வருது. ஏன் ஸ்வேதான கூப்பிட்டா வாய் வலிச்சிடுமோ? மாமா, இந்தாங்க முத்து மாமா. வெண்ணிலா, ஏகாதசிக்கு கோவிலுக்கு போய் கோலம் போட்டு அப்புறம் இந்த பூலாங்கடி தரும் பூஜாரி கிட்ட சொன்னியா? இல்ல, வழியில ஒரு பார்த்தேன், உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. நைட்டு உன்னை கோவிலுக்கு வர சொன்னாரு. சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வெண்ணிலா, ஒரு நிமிஷம். தனியாவா போற நைட் நேரத்துல? இவ பெரிய அழகு ராணி, யாராவது தூக்கிட்டு போயிட்டு போறாங்க. தனியா போறதுக்கு ரொம்ப பொருத்தம் வேற. நான் வழக்கமா போறது தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, அப்படிலாம் விட்டுற முடியாது. துணைக்கு ஜனனியை கூட்டு போயிட்டு வா. இல்ல மாமா, ஜனனிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான். அவள லேட்டா தான் விடுவாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. போ போ, உனக்கு என்ன பயம்? அடுத்தவங்கள பயமுத்தி தானடி நீ வேடிக்கை பாப்ப. சரி, பார்த்து. அக்ஷயா. சார், வரேன் சார். ஏய் வாங்கடி. சார் கூப்பிடுறாருல. ஒண்ணுல எனக்கு ஒரு உதவி பண்ணுமா? சொல்லுங்க சார்.
வெண்ணிலா நைட்டு கோவிலுக்கு போகணும். அவ தனியாக போக வேண்டாம். உனக்கு நீங்கள் 3 பேரும் போய் அவ கூட இருக்கீங்களா? வெண்ணிலா கூடவா? வெண்ணிலா கூட கோவிலுக்கு போய் அவ கூட இருக்குன்னு சொன்னேன். அதுக்கேம்மா பயந்து அலற? அது அது வந்து அது என்னன்னா எங்களுக்கு என்ன பயம், வெண்ணிலா கூட எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து கூடவே இருந்து துணையா நின்னு கூட்டிட்டு வரோன்னு சொல்ல வந்தேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? சரி, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆ, அக்கா நைட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்க்கா. அப்பதான் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். சரியா? சரி வெண்ணிலா, நாங்க வந்துடுறோம். ஏன்க்கா அதுக்கு அழற மாதிரி பேசுறீங்க? இல்லையே, அழுகிறதா? நானா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லடி, நாங்க வந்துடுறோம். போங்கடி, ரெடி ஆகலாம். சீக்கிரமா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க அண்ணி. ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தோம்? நீங்க பாட்டுக்கு கோயிலுக்கு போற அது இதுன்னு சொதப்பி வச்சிருக்கீங்க. ஏ, நான் என்ன சொதப்புன? புரியலையே ஜனனி. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நாளைக்கு அண்ணனுக்கு பர்த்டே. நாம எல்லாரும் போய் தானே அவருக்கு வாழ்த்து சொல்லி கேக்லாம் வெட்டலாம்னு பிளான் பண்ணிருந்தோம்ல. நீங்க என்னன்னா கோயிலுக்கு போறீங்க? சித்தி, கோவிலுக்கு போறியா? அதெல்லாம் போக கூடாது சித்தி. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். முத்து மாமாக்கு வாழ்த்து சொல்ல நான் வராம போயிடுவேனா? 7 மணிக்கே நான் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிருவேன். அப்புறம் நம்ம திட்டம் போட்டுப்படி மாமாக்கு வாழ்த்து சொல்லிடலாம். சரி சரி, சத்தம் போடாதீங்க, யாருக்காவது கேட்டு போகுது. சரி சரி, நான் சத்தம் போடல. நான் 11 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவேன். ஓகேவா? சித்தி, உனக்கு தான் கோவிலுக்கு போனா எல்லாமே மறந்துருமே. நீ பாட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துடக்கூடாது. நீ லேட் பண்ணா அப்புறம் நான் உனக்கு அடிச்சு வச்சிருவேன். முத்து மாமா விஷயம்ல நான் எப்படி மறப்பேன்? சரி சரி, அப்ப நான் காலேஜ்ல இருந்து வரும்போது நல்லா சூப்பரா ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம அதை வச்சு அசத்திடலாம். நான் கூட அப்பாக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ண போறேன். அப்பா அதை பார்த்து அசந்து போயிடுவாரு. பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க 3 பேரும் முகத்துல நான் கரிய பூசல. என் பேர் ஸ்வேதாவே இல்ல. பாய் ருத்ரா. சரி, நீ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? நான் அன்னைக்கு கிளம்பலான்னு சொன்னேன். என்ன புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? இல்லடி, நாங்க வெண்ணிலா கிட்ட சாயங்காலம் கோயிலுக்கு வரதா கமிட் பண்ணிட்டோம். அதான் பயமா இருக்குடி. நீங்க வெண்ணிலாவோட கோயிலுக்கு வரன்னு ஒத்துக்கிட்டது நல்லதுதான். நல்லதா? எங்களுக்கா நல்லது? அவ பாட்டு அன்னைக்கு மாதிரி சாமி வந்து ஆடினா பார்த்தல. ஒருவேளை எங்களை பின்னி எடுத்துட்டா யார் என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இப்போ அவங்க 2 பேரும் பேசினதை வச்சுதான் நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டேங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. சுத்தமா ஞாபகமே இல்ல, மறந்துட்டேன். போன வருஷம் இதே நாள்ல மாமாவோட பர்த்டேவை கிராண்டா கொண்டாடிதான் என் பக்கம் இழுத்தேன். இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் என்னை தேடி வந்திருக்கு. நாளைக்கு ஒரு அசத்தி அவரை என் பக்கம் இழுத்தே ஆகணும். அதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா இதை நான் நினைக்கிறேன். இன்னைக்கு முத்தரசு மாமாவுக்கு முதல் வாழ்த்த நான் தான் சொல்லணும். கேக் வெட்டி அவர் கூட பர்த்டேவை கொண்டாடணும். அதுக்காக தான் நான் உங்களை வெண்ணிலா கூட போக சொல்றேன். நீங்க முதல்ல போங்க, அதுக்கப்புறம் திட்டம் என்னன்னு நான் சொல்றேன். நம்பி போலாங்கிறியா? போங்க. என்னமோ நீ சொல்ற. நாங்க மட்டும் போய் எங்களுக்கு எதாவது ஆயிட்டா என்னடி பண்றது?
ஸ்வேதா அடிக்கடி அவளும் அந்நியனா மாறுறா, நீ இப்படி முறைக்கிற. நாங்க எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியவே இல்லடி. என்னக்கா இப்படி லேட் பண்ணிட்டீங்க? நான் இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். இல்ல வெண்ணிலா, நாங்க சீக்கிரம் வரலாம் தான் நினைச்சோம். ஆனா ஸ்வேதா கொஞ்சம் வேலை சொல்லிட்டா, அதான் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. என்ன இது பச்சை மாவுல விளக்கெல்லாம் ஏத்துறாங்க? இன்னைக்கு எதுவும் திருவிழாவா? இல்லக்கா, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதனால வேண்டுதலை நிறைவேத்துறதுக்காக பச்சை மாவுல விளக்கேத்துறாங்க. என்னம்மா இவ்வளவு நாளே ஆயிடுது? சாமி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாருமா சேர்ந்து வேலையை சீக்கிரம் முடிச்சிடுறோம். சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் குறைஞ்சிரும். நீங்க கோலம் போற வேலையை ஆரம்பிச்சிடலாம். நான் போகும்போது கோவில் சவையை கொடுத்துட்டு போறேன். நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது பூட்டிட்டு பக்கத்துல பூஜை சாமான் விற்கிற கடை இருக்கும், அந்த கடையில சாவியை பூட்டி கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க சாமி, நான் கொடுத்துடுறேன். ஆ, அக்கா, ஆ? எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும். நான் கோலம் போடுறதுக்கு மாவை கலக்குறேன். நீங்க கூட்டி பெருக்கி தண்ணி தெளிக்கிறீங்களா? சரி வெண்ணிலா. ஆ, அதோ அங்க பக்கெட் தொடப்பம் எல்லாம் இருக்கு. தண்ணியும் நீங்க அங்கேயே புடிச்சுக்கோங்க. சரியா? வாங்கடி. எம்மா எம்மா இருங்கம்மா, படிச்ச பிள்ளைங்களா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? முதல்ல தண்ணியை தெளிக்கணும், அப்புறம் பெருக்கணும். புழுதி அப்பதான் மேல பறக்காது. இது கூட தெரியலையே. கிளவி செம்ம கடுப்புல இருக்கும். கடுப்பேத்தாம ஓடி போயிடு, இல்லன்னா உனக்கு மரியாதை கெட்டுரும். அக்கா, அக்கா, என்னக்கா நீங்க வயசானவங்க கிட்ட போய் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? பாவம் பூக்கார பாட்டி, மன்னிப்பு கேளுங்கக்கா. வெண்ணிலா, தெரியாம பேசிட்டேன் வெண்ணிலா. நீ பக்கத்துல இருக்கிறது தெரியாம பேசிட்டேன். கோவப்படாத கோவப்படாத. பாட்டிமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். எங்களை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கடி, பாட்டி, நல்லா எங்களை இருக்கும்மா, நல்லா மன்னிச்சு இருக்கு, பரவாயில்ல. வெண்ணிலா, பூ கேட்டிருந்தியம்மா, இதுல இருக்குமா? ஆ, கட்டுறதுக்கு நேரம் இல்லம்மா, நீ கட்டிக்கிறியா? சரி பாட்டி, கொடுங்க. இந்தாம்மா. அக்கா, நீங்க இதெல்லாம் விட்டுருங்க. இந்த உதிரி பூவை கட்டி எடுத்துட்டு வாங்க. நான் கூட்டி பெருக்கி கோலம் போடுறேன். கொடுங்க, நீங்க போய் பூ கட்டுங்க. குடு குடு குடு. ஏ வாங்கடி. எப்பா, நல்ல வேலை தப்பிச்சோம். குடி. என்னக்கா இப்படி பண்றீங்க? கூட்டமும் தெரியல, கடைசில பார்த்தா பூ கட்டவும் தெரியல. காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் கூட தெரியாது உங்களுக்கு? இதெல்லாம் எங்கம்மா காலேஜ்ல சொல்லி தராங்க? அக்கா, பூ எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லி தரேன். சொல்லிக் கொடு வெண்ணிலா, சொல்லிக் கொடு. இந்தா குடி. இங்க பாருங்க, நூலை இப்படி எடுத்துக்கோங்க.
சரியா வச்சு நூலை இப்படி சுத்தி இப்படி எடுத்து இப்படி சுருக்கு போட்டு இழுக்கணும். ம், பாத்தீங்களா? பாருங்கக்கா, நல்லா இப்படி பண்ணுங்க. இப்படிதான் பூ கட்டணும். அவ்வளவுதான்க்கா. ஆ. ஐயோ, எனக்கா நீங்க இப்படி பண்றீங்க? ஐயோ வெண்ணிலா வெண்ணிலா, தயவு செஞ்சு நீ டென்ஷன் மட்டும் ஆவாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். குணமா பக்குவமா எங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லு. டென்ஷன் மட்டும் ஆவாத. நீ டென்ஷன் மட்டும் ஆனா என்னால தாங்கிக்கவே முடியாது. அக்கா, எனக்கா இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? நான் எதுவும் டென்ஷன் ஆவலையே. அதாவது யானையோட பலம் அந்த யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீயும். ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தயவு செஞ்சு எது சொன்னாலும் குணமா சொல்லு. நீதான் ஒரு குணவதியாச்சே. போங்கக்கா, வர வர நீங்க பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே கட்டுங்க. நாங்க கட்டிடுறோம் வெண்ணிலா, நாங்க கட்டிடுறோம். ஆ? ஆ. ம்? என்னது இது? எல்லாரும் எதையோ பார்த்து மிரண்ட மாதிரியே பேசுறாங்க. ஒண்ணுமே புரியலையே. அம்மா இந்தாங்க சாவி. ஆ, அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிங்க சாமி. அக்கா, நீங்க கட்டிட்டுருங்க, நான் அதோ வரேன். ஆ. சரி வெண்ணிலா. என்னடி இப்படி தூக்கம் வருது? அடி பாவிங்களா, என்னடி இப்படி பண்ணிட்டீங்க? நான் மட்டும் இழிச்சு வச்சியா? போ. பெருக்க சொன்னா பெருக்கல, பூக்கட்ட சொன்னா இப்படி தூங்குறாங்க. என்ன பண்றது? சாமி காரியத்துக்கு வந்துட்டு கோவில்ல படுத்து தூங்குறீங்களா? உங்களை என்ன பண்றேன் பாருங்க.